நம்மளோட இந்தியன் குக்கிங் டிஷ் வாஷர் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன். செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து க்ளோஸ் டு ஒரு 5-6 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு 7 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து இது உண்மையாக ப்ரோ நிஜமாகவே வந்து டிஷ் வாஷர் இவ்வளோ க்ளீனாக வந்து பாத்திரத்தை வாஷ் பண்ணுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இதில் எவ்வளோ கரண்ட் வந்து இழுக்கும் அண்ட் அது போக எவ்வளோ தண்ணி வந்து செலவாகும், இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு கிளியர் டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது. எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் இதுக்கு எவ்வளோ தண்ணி செலவாகும் அண்ட் எவ்வளோ கரண்ட் செலவாகும், இது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த டிஷ் வாஷர் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. இந்த பிராண்டுக்கு கொலாபரேஷன் ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். உங்களுக்கு ஒரு ஜென்யூன் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ டிஷ் வாஷர் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் ஆகிடுச்சு. உள்ளே நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரே வந்து இருக்கும். அண்ட் என்னோட வந்து 12 பிளேஸ் செட்டிங் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக நிறைய பொருள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேலே கீழே 2 ட்ரே இருக்கும். ஸோ கீழே இருக்க ட்ரேயும் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தனியாக கலட்டியே எடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போ எடுக்க போகிறதில்ல. ஒரு ஃபேன் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 ஃபேனுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சுற்றணும். நீங்கள் அடுக்கி வைக்கிற பாத்திரம் இந்த ஃபேனை போய் டச் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபேன் சுற்றாது. இந்த ஃபேனில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் தண்ணி அண்ட் டிட்டர்ஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பீச்சி அடிக்கும். பாத்திரத்தில் ஹாட் வாட்ரு இந்த மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாக பீச்சி அடிக்கும். இந்த ஃபேன் அப்போ சுற்றும் போது என்ன ஆகும்னா எல்லா பாத்திரத்துலையும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து படும். ஸோ அது ஒழுங்காக சுற்றலை அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தை தப்பாக அடிக்கிட்டீங்க, பாத்திரம் போய் ஃபேனை பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ராப்பர் கிளீனிங் நடக்காது. முக்கால்வாசி பேர் டிஷ்வாஷரில் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்கிறதே இந்த ஃபேன் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ பாத்திரத்தை இந்த ஃபேனில் இடிக்காமல் அடிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போது இங்கே நிறையா பாத்திரம் இருக்குது. ஸோ இப்போ இந்த எல்லா பாத்திரத்தையும் நான் அந்த டிஷ்வாஷரில் அடுக்க போகிறேன். அண்ட் எல்லா பாத்திரத்தையும் அப்படியே தான் நான் உள்ளே வைக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி தவா இல்லைனா பேன்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை கவுத்து தான் வைக்கணும். ஏன்னா உள்ளே தான் நிறைய அழுக்கு இருக்கும், எண்ணெய் பிசுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது. ஸோ அதனால் கவுத்தி தலைகீழ தான் வைக்கணும். தலைகீழ வச்சா அதில் அழுக்கு கொட்டுமே அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. எல்லா அழுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி அது வெளியே போயிடும் ட்ரெயின் வழியாக. ஸோ இந்த பிளேட் வெளியே வரும்போது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இது நம்ம அப்படியே கவுத்து தான் வைக்க போகிறப்போ. ஸோ அகெயின் இன்னொரு சாப்பிட்டு லைட்டாக காஞ்ச பிளேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பால் சட்டி. மோஸ்ட்லி பால் சட்டி கழுவுறது தான் கஷ்டம். பட் இந்த பால் சட்டி எப்படி க்ளீனாக கழுவுதுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு ஊற்றி வச்சுருந்த சட்டி. ஸோ இதுவுமே க்ளீன் பண்ணுறது கஷ்டம், கையில் பண்ண தான் போகும்னு நினைப்பீங்க. பட் டிஷ்வாஷரில் போடுறேன். அண்ட் இது பாயசம் குடித்த ஒரு பாத்திரம். ஸோ உள்ளே போடுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு சாம்பார் கரண்டி, அப்புறம் ஒரு மாவு கரண்டி. ஸோ கரண்டிலாம் இந்த மாதிரி மாட்டுறீங்க, தொங்க விடுறீங்க அப்படின்னா இந்த ஃபேனை சுற்றி பார்த்துக்கோங்க, போய் இடிக்கக்கூடாது, ஃபேன் கரெக்டாக சுற்றணும். ஸோ அகெயின் ஒரு மாவு கொட்டின குட்டி பிளேட் ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் 2 குழம்பு கரண்டி இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கடாய் வந்து இருக்குது. பயங்கரமான எண்ணெய் பிசுக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த கடாய் இப்போ நான் உள்ளே போடுறேன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி கடாயெல்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் கவுத்து தான் வைக்கணும். அப்புறமா மாவு ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பூனு. ஸோ இதில் இன்னும் கூட நிறைய பாத்திரம் அடுக்கலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க அழுக்கு பாத்திரங்கள் இவ்வளவு தான். ஸோ அப்ராக்சிமேட்லி இதில் இன்னும் ஒரு 10 டம்ளர்ஸ், அப்புறமா இன்னும் ஒரு 8 பிளேட்ஸ், அப்புறமா இன்னும் ஒரு 2 கடாய் அந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணலாம். பட் டிஷ்வாஷரில் தயவு செஞ்சு அலுமினியம் பொருள் போடாதீங்க. ஏன்னா டிஷ்வாஷர்
ஹை ஹீட்டில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹை ஹீட்டில் ஹாட் வாட்டரை வந்து வித் அந்த டிஷ்வாஷர் சால்ட்டோட டிசால்வ் பண்ணி அந்த ஹாட் வாட்டரை இந்த பாத்திரங்கள் மேலே ஸ்ப்ளாஷ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் அலுமினியம் நீங்கள் வைக்கிறப்போ அலுமினியம் ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி பவுடர் மாதிரி அலுமினியம் வந்து அந்த கோட்டிங்லேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அலுமினியம்லேருந்து. ஸோ அதனால டிஷ்வாஷரில் அலுமினியம் தயவு செஞ்சு போடாதீங்க. ஸோ டோன்ட் யூஸ் அலுமினியம் இன் டிஷ்வாஷர். ஸோ மேலே இருக்க ஃபேன் ப்ராப்பராக சுற்றுது. ஓகே 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 ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே நாம் வந்து டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட் பவுடரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன ஒன்று ஆல்ரெடி கொஞ்சம் இன்சைட் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது. நம்ம அந்த மேக்ஸ் லெவல் வரைக்கும் ஊற்றணும். ஸோ இன்சைட் ட்ரைவும் நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. கொஞ்சோண்டு டிஷ்வாஷர் பவுட்ரு அப்படியே அந்த பாத்திரத்து மேலே தூவி விடுவோம். அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வாட்டி ஃபேன் சுற்றுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே அண்ட் ஓகே சுற்றுது. ஸோ இப்போ நாம் டிஷ்வாஷரை க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் டிஷ்வாஷர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபாஸ்ட்டான வாட்டர் ப்ரெஷர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வந்து பாத்திரங்களில் அடிக்கும். அப்படி அடிக்கிறப்போ நல்லா ப்ராப்பர் கிளீனிங் வந்து இருக்கும். தண்ணியோட ஃபோர்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அப்பையும் டிஷ்வாஷர் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தெரியும் அது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் வால்வு. இப்போ 1 hour 30 minutesலேருந்து 1 hour 29 minutes ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ ரன் ஆகிற சமயம் நான் உங்களுக்கு அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது டிஷ்வாஷர், இதுக்கு எவ்வளோ தண்ணிங்க செலவாகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ டிஷ்வாஷருக்கு ஆகக்கூடிய ஒரு வாஷ்க்கு இந்த 1 hour 30 minutes 90 minutes ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி செலவாகும்னா 10 to 15 liters அவ்வளோதான். இப்போ அதுக்குள்ளே போட்ட பாத்திரத்தை நீங்கள் அதில் கழுவிருந்தீங்க அப்படின்னா பைப்பை திறந்து விட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பக்கெட் தண்ணி செலவாகும். சரிங்களா? ஒரு பக்கெட் தண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட 25 to 30 லிட்டர் ஆகும். ஸோ அதில் பாதி கூட இல்லை, 10 to 15 liters அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாதிக்கும் கம்மி தான் ஆகுது. ஸோ டிஷ்வாஷரில் ஒரு மித்து இருக்குது, நிறையா தண்ணி எடுக்கும்னு. கிடையவே கிடையாது. டிஷ்வாஷரில் கம்மியாக தான் தண்ணி செலவாகும். அப்புறம் டிஷ்வாஷருக்கு எவ்வளோ கரண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த டிஷ்வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா 1800 watts. சரிங்களா? 1800 watts per hour. ஸோ 1 kilowatt ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் செலவாகும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 7 ரூபான்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 minutes ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு 1600 watts per hour for 90 minutes ரன் ஆச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்து 18 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். ஒரு டைம் நீங்கள் இதை வாஷ் பண்ணுறதுக்கு 15 ரூபாயிலேருந்து 18 ரூபாய்க்குள்ளே வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து செலவாகும். வாட்டர் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 17-18 லிட்டர் தான் வந்து செலவாகும். அண்ட் எங்களோட இந்த டிஷ்வாஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 years வாரண்ட்டி வந்துச்சு. 2 years வாரண்ட்டி ஆல்மோஸ்ட் இப்போ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 or 2 months தான் இருக்குது. 2 years வாரண்ட்டி முடிஞ்சிடும். ஸோ 2 years வாரண்ட்டி வந்துச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல டிஷ்வாஷரில், எல்லாமே பக்காவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேபரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சர்வீஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து வாட்டர் ஃபில்டர் மாட்டியிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி பிராண்டில் மாட்டியிருக்கேன். ஸோ எல்ஜி ஃபேபர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes ஓடி இருக்கு இல்லையா? இந்த 15 minutesல நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். ஸோ தெரியுதா? நல்லா ஆவி பறக்குதுங்க சூடா. இப்போவே இவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் 1 hour இதை க்ளீன் பண்ணும். அப்போ இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ டிஷ்வாஷர் முடிஞ்சு கரெக்டாக 1.5 மணி நேரம். நான் ஓப்பன் பண்ணுறேன். கொதிக்க இருக்கும் வளர்றேன் தூக்கத்தில். இன்னமும் லைட்டாக வார்மாக இருக்குது. ஆனால் இந்த பிளேட்ஸ்லாம் பாருங்கள், தெரியுதா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு? புது பிளேட் மாதிரி ஆயிடுச்சுங்க. அண்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் சி. ஒரு எண்ணெய் பிசுக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. பக்காவாக செம்ம க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த கரண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தம் புதுசாக கரண்டி இருக்குது. ஆனால் அந்த டம்ளரும் பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. ஆனால் இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல? இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வா சுடுது. ஸோ சி, செம்ம க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கு.
நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இவ்வளோ சூடான தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கு. இந்த பாத்திரமும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கு. ஹியர் யூ கோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்புறம் ஹியர் யூ கோ ஏதோ புது பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சு இது. சொன்னல செம்மையாக இருக்குது. எல்லாமே பக்காவாக நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. இதுலேயுமே எந்த அழுக்குமே இல்லைங்க. எவ்வளோ மோசமாக இருந்துச்சு அந்த மாவு கரண்டி, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா பிளேட்ஸுமே பக்காவாக வந்து நமக்கு வாஷ் பண்ணியிருக்கு. அந்த செராமிக் பிளேட்டும் பாருங்கள், ஏதோ புது பிளேட் மாதிரி இருக்குங்க. செம்ம. சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா வாட்டர் ப்ரெஷர் நல்லா இருக்கணும், ஹை வாட்டர் ப்ரெஷர் இருக்கணும். பாத்திரத்தை அடிக்க வைக்கும்போது அந்த ஃபேன்ஸ் இருக்குல்லையா, 2 ஃபேன்ஸ்லையும் இடிக்காமல் இருக்கணும். தேர்டு, கரெக்டான டிட்டர்ஜென்ட்டை ரின்சைடை ப்ராப்பரான அளவில் கரெக்டாக போடணும். அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ளேயும் அப்படி தூவி விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்து அந்த நுரை வரும், நல்ல ஃபோம் இருக்கும், நல்ல க்ளீனிங் ஏஜென்ட் வந்து ஆக்ட் ஆகிறதுனால நல்ல க்ளீனிங் இருக்கும். அண்ட் ஃபோர்த்து வந்து பாத்திரங்களை ப்ராப்பராக எடுக்கணும். லைக் பேன்லாம் வந்துச்சுன்னா தலைகீழ கவுத்து வைக்கணும். அப்போ தான் தண்ணி ப்ராப்பராக க்ளீன் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் இதை கரெக்டாக பண்ணிங்க, சின்ன விஷயம் தான், பட் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிஷ்வாஷரில் பக்காவாக இருக்கும். இப்போ நீங்களே லைவாக ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் அங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து என்னோட எல்ஜி வாட்டர் ப்யூரிஃபையர். அதுவுமே நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராப்பராக பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டுமே வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்குமே உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன் டீட்டெயில் ரிவ்யூ. இதில் எப்படி டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்தனோ அதே மாதிரி டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு அந்த வாட்டர் ப்யூரிஃபையருக்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வகையில் இந்த டிஷ்வாஷர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம டிஷ்வாஷர்னு ஒன்று இருக்குன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். அண்ட் த சேம் டைம் டிஷ்வாஷர் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துருந்துச்சுன்னா அதுவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் டிஷ்வாஷரை பற்றி தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.